அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சே பாக்யஸ்ரீ. நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று உங்களுக்கு கதையாக சொல்ல போகும் நூல் 1953ஆம் ஆண்டு புலிட்சர் விருது பெற்றது மற்றும் 1954ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றது. இந்த நூலை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் என்ற வரிகளுக்கு இணங்க இந்த கதை. மனிதன் இயற்கையோடு போராடிட்டே தான் இருக்கான். போராடுறதுல சில நேரங்களில் அவன் வெற்றியும் அடைகிறான், தோல்வியும் அடைகிறான். ஆனால் அவனோட முயற்சிகள்ன்றது என்னைக்கும் ஓய்கிறதே இல்லை. மீன் பிடிக்க கஷ்டப்படுற ஒரு மீனவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இன்னைக்கு கதையாக சொல்ல போகிறேன். சாண்டியாகோ இவர் தான் நம்ம கதை நாயகர். இவர் திறமையான மீன் பிடிப்பாளர். வயது முதிர்ந்ததாக இருந்தாலும் கடலுக்கு போனால் ஒரு மீன் கூட இல்லாமல் திரும்பி வரவே மாட்டார். இவர் நல்லா மீன் பிடிக்கிறத பார்த்து மனோலின்ற பையனோட பெற்றோர் இவரை சாண்டியாகோ கிட்ட மீன் பிடிக்க கற்றுக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் 2-3 நாள் கடலுக்கு போகிறாங்க. இவங்களுக்கு மீன் கிடைக்குது. அடுத்த நாள்கள் கிடக்குது. இவங்களுக்கு மீனே கிடைக்கல. கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்களுக்கு மீன் கிடைக்கல. 40 நாளாக மீனே கிடைக்கலன்னு சொல்லி மனோலினோட பெற்றோர் மனோலினை வேற ஒரு நல்ல மீன் பிடிப்பாளர்கிட்ட அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த விஷயம் சாண்டியாகோவுக்கு தெரிஞ்சு வருத்தப்பட்டாலும் நம்ம கூட சும்மா வர்றதுக்கு வேற யார்ட்டையாவது போய் நல்லா மீன் பிடிப்பா அப்படின்னு நினச்சிட்டு அவர் மனசை தேத்திக்கிறாரு. மறுநாள் இவரும் கடலுக்கு போகிறாரு. மீன் கிடைக்கல. இவர் போயும் கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு. அவருக்கும் மீன் கிடைக்கல. 81ஆவது நாள் நைட்டு சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே இவர் சாப்பிட்டுட்டு இருந்தப்ப எல்லாரும் பேசுகிறாங்க, 80 நாளாக மீன் பிடிக்காமல் வர்றாரு, கடலுக்கு டெய்லி சும்மா போயிட்டு வர்றாரு போல அப்படின்னு நினச்சி எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை சாண்டியாகோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறுநாளுக்கு நம்ம எப்படியாவது ஒரு மீனாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு காலையில் தேவையான எல்லாத்தையுமே நைட்டே எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு படுத்துடுறாரு. படுத்ததுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் கடலுக்கு போகிறாரு. ஒரு நாள் இவர் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவருக்கும் மீன் கிடைக்கல. ஒரு நாளே ஆயிடுச்சு. சாப்பிடாம தூங்காமல் அந்த கடல்லையே இருக்காரு. எப்படியா இருந்தாலும் இந்த மீனை பிடிக்காம நான் போகவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்காரு சாண்டியாகோ. கொஞ்ச நேரத்தில் மீன் தூண்டில் அசையுது. பார்த்தா ஒரு மீன் மாட்டிருக்கு. சாண்டியாகோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ எப்படியாவது ஒரு மீன் சிக்கிருச்சே, இந்த மீனை பிடிச்சிடணும். 80 நாளாக மீன் பிடிக்காத சாண்டியாகோன்னு பேசினவங்க இன்னைக்கு பெரிய மீனை பிடிச்சிட்டாருன்னு எல்லாரும் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கே அவர் ஆற்றல் சொல்லிக்கிறாரு. அந்த மீனை பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த மீன் அவரால் இழுக்க முடியல. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம தூங்காமல் இருந்ததுனால அவர் உடம்புல பலம் இல்லை. அதனால் இவர் இழுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த மீன் வரவே இல்லை. கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக அந்த மீன் சாண்டியாகோவுக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்குது. அந்த மீன் மேலேயும் வரலை, ஆழ்கடலுக்கும் போகலை. ஒரு தடவை மீன் மேலே எழுப்பி வருது. சாண்டியாகோ அந்த மீனை பார்க்குறாரு. அந்த மீன் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த மீனை இது வரைக்கும் சாண்டியாகோ பார்த்தது கூட இல்லை. இவர் இதை பிடிச்சிடணும், எப்படியாவது பிடிச்சிடணும், அப்போ தான் இந்த ஊருக்காரங்களாம் நம்மளை நல்லா பேசுவாங்க அப்படின்னு நினச்சி அந்த மீனை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியலை. அப்புறம் ஒரு தடவை அந்த மீன் மேலே எழுப்பி வருது. அவர் ஈட்டியை வச்சு அந்த மீனை குத்திடுறாரு. அந்த மீனும் இறந்து போயிடுது. அந்த மீனை தன்னோட படகுல கயரால் கட்டுறாரு. அந்த பெரிய சுறா மீனை பார்த்துட்டு சின்ன சின்ன சுறா மீன்கள்லாம் அந்த பெரிய சுறா மீனை சாப்பிட்றதுக்காக வருது. சாண்டியாகோவுக்கு கோவம் வந்துருச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் சாப்பிடாம நான் இந்த மீனை பிடிச்சிருக்கேன், இந்த மீனை அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு விட்டு கொடுத்துருவேனான்னு சொல்லி அந்த ஈட்டியை வச்சு சின்ன சுறா மீன்கள் எல்லாத்தையும் குத்தி கொண்டுறாரு. படகை எடுத்துட்டு கரைக்கு வர்றாரு. கரைக்கு வந்து பார்த்தா அந்த மீனோட தலையும் வாலும் மட்டுமே இருக்கு. அந்த மீனோட உடம்ப சுறா மீன்களெல்லாம் சாப்பிட்ருச்சு. இந்த விஷயத்த பார்த்துட்டு சாண்டியாகோ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. மனோலின் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு சாண்டியாகோ வீட்டுக்கு ஓடி வர்றான். உங்கள் படகுல அவ்வளோ பெரிய மீன் இருந்துச்சு, அதை நீங்களா பிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறான். நான் பிடிச்ச என்ன பிரயோஜனம், அந்த பெரிய மீனை சின்ன சின்ன சுறா மீன்கள்லாம் சாப்பிட்ருச்சே அப்படின்னு வருத்தமாக சொல்கிறாரு சாண்டியாகோ. மனோலின் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம தூங்காமல் கடல்லையே இருந்து வலை இல்லாமல் அந்த மீனை பிடிச்சிருக்கீங்க. இது எவ்வளோ பெருமை. இதுன்னு பற்றி நீங்கள் சந்தோஷம்தான் படணும், வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான் மனோலின். இதே மாதிரி தான் நம்மளோட வெற்றி அடையணும்னா கஷ்டப்படணும், பயிற்சி எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். அப்படி எடுத்துகிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு நாள் சாண்டியாகோவுக்கு கிடைச்ச மாதிரி பெரிய வெற்றி கிடைக்கும். நன்றி.